மகாபெரிவாற்றலும் ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்தி விதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அந்த நாமத்தில் அம்பிகையின் தன்மையை சொல்லி அம்பாள் என்ன செய்கிறாள், தன்னை வழிபடக்கூடிய உண்மையான பக்தர்களுக்கு அந்த தன்மையை தருகிறாள் என்று பார்த்து கொண்டே வருகிறோம். அப்ப என்ன தன்மை நமக்கு கிடைக்கிறது என்றால், அவளை போன்ற ஒரு தன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மமாகி விடுகிறோம். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நாம் கண்டுணர ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஆக தீட்சிதா என்று அற்புதமான அந்த தீட்சை என்ற பொருளை சொன்னார்கள் இல்லையா? அடுத்ததாக ஒரு 3 நாமங்கள், அந்த நாமங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்க அற்புதமான விஷயங்கள், அத்தனை அர்த்தங்கள், அத்தனை தத்துவங்கள் பொதிந்த விஷயங்களை நமக்கு சொல்ல வருவதை கேட்க கேட்க நமக்கு ஒரு ஆனந்தம். அப்படிப்பட்ட நாமங்கள் ஓம் தைத்ய சமன்யை நமஹ, ஓம் சர்வலோகவசங்கர்யை நமஹ, ஓம் சர்வார்த்ததாத்ரி நமஹ. இப்போ முதல்ல தைத்ய சமன்யை. அந்த தைத்ய சமன்யை பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? தைத்ய ஹம்த்ரை அப்படின்னு பார்த்தோம். தைத்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? அசுரர்கள். அசுரர்கள் மட்டும் கிடையாது, அசுர எண்ணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்துதான் இங்கே தைத்தியர்கள்னு சொல்றாங்க. ஆக அசுரர்களை, அசுர எண்ணங்களை அழிப்பவள், அதான் தைத்தியகாந்திரி அப்படின்னு. இங்கே தைத்திய சமன்யை அப்படின்னா, சமன்யை அப்படின்னா சமணம் செய்தல், அதாவது அடக்குதல். அசுரர்களை, அசுர எண்ணங்களை அடக்குதல் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா, கஷ்யப மகரிஷி திதி, அடுத்தது கஷ்யப மகரிஷி அதிதி, இவர்களுடைய குழந்தைகள் தான் தைத்தியர்களாகவும் தேவர்களாகவும் பிறக்கிறார்கள். அவ தைத்தியர்கள் யாரு? கஷ்யப மகரிஷி திதி, இவர்களுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் அசுரர்களாக இருக்கிறார்கள். கஷ்யப மகரிஷி அதிதி, இவர்களுக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், ஆதித்யர்களாக இருக்கிறார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த திதி அதிதி 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷணனுடைய மகள்கள். ஆக தக்ஷன் அப்படின்னு சொல்பவனே அசுர எண்ணம் கொண்டவனாக இருப்பதால், அப்ப அசுர எண்ணம் கொண்ட தக்ஷனையும் அந்த பரம்பரையில் வந்த அசுரர்களையும் அடக்கினவளாக அம்பாள் இருக்கிறார். இப்ப உள்நோக்கு முகமாக பார்த்தால், நம் உள்ளே இருக்கக்கூடிய அசுர எண்ணங்களை அடக்கி வைத்து இந்த தீட்சை என்னும் நல்ல வழியில் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்றது. சரி, எப்படி செலுத்துவதால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதற்குத்தான் அடுத்த நாமாவளி சர்வலோக வசங்கரி. இந்த பதத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, சர்வலோக வசம் கரி அப்படின்னு சொல்றது. அதாவது எல்லா லோகங்களையும் வசப்படுத்தி தன் இஷ்டப்படி அடக்கி வைப்பவள். முதல்ல என்ன பார்த்தோம்? இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி அப்படின்னு ஒரு விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? ஆக இந்த இச்சாசக்தி அப்படிங்கிறது சங்கல்பம். அவள் ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று சங்கல்பித்து விட்டால் இந்த லோகம் முழுதும் அடங்கி நிற்கிறது, அந்த நினைவிலேயே அடங்கி நிற்கிறது. அப்ப அதனால அவள் தீர்மானத்தபடி எல்லாரையும் வசப்படுத்தி வைக்கிறார். அந்த நினைப்பின்படியே அவள் நம்மை நடத்துகிறார். அப்ப அம்பாளின் பாதமே கதின்னு எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கும் இந்த லோகம் முழுதும் வசப்பட்டு அந்த பக்தனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது எப்பொழுது இத்தனையும் நடக்கும் என்றால், அந்த பக்தனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னலம் பார்க்காதவனாக, சுயநலம் கருதாதவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சர்வ லோகங்களையும் அவனுடைய காலடியில் போட்டு அம்பாள் சந்தோஷப்பட்டு, எப்படி ஒரு குழந்தைக்கு அத்தனையும் கொடுத்து விட்டு திருப்தியாக ஒரு தாயால் பார்ப்பா இல்லையா? அதுபோல் இவள் பார்ப்பாராம். சரி, இப்படி சொல்வதற்குத்தான் அற்புதமான ஒரு விஷயம், அத்தனை அர்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவள் சொல்வது அடுத்த நாமம். அப்ப சர்வார்த்த தாத்ரி, அதாவது சர்வ அர்த்த தாத்ரி, பக்தனுக்கு வேண்டிய அத்தனை அர்த்தங்களையும் சொன்னோம் இல்லையா? புருஷார்த்தங்கள், தர்மார்த்தம், காமார்த்தம், மோட்சார்த்தம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்றோம். நம்ம சொல்றோம் இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடுன்னு. இந்த அர்த்தங்கள் அனைத்தையும் கொடுப்பார். எப்பொழுது
இது அத்தனையும் நடக்கும் என்றால் இப்போ முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த தீட்சைன்னு பார்த்தோம்லே அதிலிருந்து அப்போ பக்தன் தன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு தீட்சை பெற்று அம்பாளின் அனுகிரகத்தால், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னால் எல்லாம் முடியும், உள்ள இருக்கக்கூடிய அவளை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சா கண்டிப்பாக முடியாது. அவளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர முடியும். ஆக அம்பாளின் அனுகிரகத்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த தைத்திய சமனி அப்படிங்கிற அந்த விஷயம் அங்கே நடக்கணும். அப்போ அசுர குணங்களை சமணம் செய்து விடுகிறார். சரி, அடுத்தது என்ன நடக்க போகுது? சர்வலோக வசங்கரி, அவனுக்கு சர்வலோகங்களும் வசமாகும். சர்வலோகங்கள்னு என்ன அர்த்தம்? அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வங்களும் வசமாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், கடாட்சி கங்கரி பூத கமலா கோடி சேவிதா, இவள் கண்ணசைத்தால் போதும் கொட்டி கொடுப்பதற்காக கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் இவளுக்கு கிங்கரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இங்கே அத்தனை அர்த்தங்களும் நிறைவேறும், அத்தனை செல்வங்களும் வசமாகும் சொன்னாங்க. இதுக்கும் மேலாக அவள் எப்படி இருக்கிறார்? ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறார். அப்படி இருப்பவளால் மட்டும் தானே அனைத்தையும் கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு தாயாராக இருந்தால் மட்டும்தான். ஏனென்றால் அவளை எப்படி நாம் அழைக்க ஆரம்பித்தோம்? ஸ்ரீமாதா என்று. ஒரு தாய்க்குத்தானே இத்தனையும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். தன்னுடைய குழந்தைக்கு அத்தனையும் கொடுத்து அந்த நிறைவு தன்மையை கொடுப்பதற்கு யாரால் முடியும்? தாயாரால் மட்டும் தான் முடியும். அத்தனை தன்மைகளையும் இவள் பெற்றிருப்பதால் என்ன ஆகிறது? தன்னுடைய பக்தனுக்கும் அதே தன்மையை தருகிறார். அப்ப எத்தனையும் அவள் கொடுத்து விட்டால் அந்த பக்தன் தானே வைத்துக் கொள்ள போகிறான்? கிடையாது. அவன் என்ன செய்கிறான்? இதை எப்படி மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பது? எப்படி ஒரு தாய் தமக்கு கொடுத்தாலும் அதுபோல் நாமும் ஒரு தாயாக இருந்து இதை மற்றவர்களுக்கு கொடுத்து உணர வேண்டும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பார். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அவர் அந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மனசுல வைக்கல இல்லையா? அப்ப பற்றில்லாமல் இருக்கும் பொழுது அவனிடம் 1000 செல்வங்கள் கிடைத்தாலும் அத்தனையும் மண்ணுக்கு சமானம் இல்லையா? அத்தனையையும் எடுத்து யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்வான். அந்த ஞானம்தான் இங்கே சித்திக்கிறது. அந்த ஞானத்தை கொடுப்பதுதான் இந்த அம்பிகையினுடைய தன்மை. ஆக இங்கே அம்பிகையாகவே அவன் ஆகிவிடுகிறான். அதுதான் அந்த தன்மை. ஆக ஒவ்வொரு நாமாக்களை சொல்லும் பொழுது அந்த தன்மையை அவள் கொடுக்கிறாள் என்று சொல்ல சொல்ல அவளுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அவளுடைய குணம் எப்படிப்பட்டது என்று நமக்கு இன்னும் தெளிவாக புரிய ஆரம்பிக்கிறது இல்லையா? ஆக அம்பாள் என்பவள் இதை வேண்டும் அதை வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்கு அல்ல. எதுவும் என்னுடையது இல்லை தாயே, உன்னுடையது என்று நினைத்து அவளை பற்றி கொண்டு வாழ்வதற்குத்தான் இந்த ஜீவன் பிறந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கத்தான் இத்தனை நாமாக்களும் நமக்கு அவள் ஒருத்திதான் அத்தனைக்கும் ஆதாரம் என்ற விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.